அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நீண்ட நாளைக்கு பிறகு நீண்ட மாதங்களுக்கு பிறகு நாங்கள் நாட்டுக்கோழியில் சூப்பராக வந்து குழம்பு வச்சு காட்ட போகிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முழுமையாக. அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களோட சேனலை வந்து நீங்கள் முதல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ ஊர்கோழியில் வந்து இப்படி கறி சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. என்ன கறி? இன்றைக்கு வந்து வீட்டை நாட்டுக்கோழி, அதாவது ஊர்கோழி குழம்பு. ஊர்கோழி குழம்பு தான் இன்றைக்கு. என்ன இன்றைக்கு சும்மா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. பிறகு ஊர்கோழி நீண்ட நாளைக்கு பிறகு இல்லை, நீண்ட மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சும்மா கொழுப்புண்டா அப்படிதான் இருக்குது. இன்றைக்கு கோழி இறைச்சி கறி தான் நாங்கள் காட்ட போகிறோம். வேணா அதுவும் நல்ல கொள்ளுத்த கோழி அப்படி இருக்கும். ஓவிக்கு வாய் ஊறுது இப்போவே. ஓகே, நாங்கள் இனி இதெல்லாம் வெட்டி போட்டு சமைக்கிறத பார்ப்போம். பார்ப்போம். ஒரு இறைச்சியை வந்து வெட்டுவோம், பீஸாக வெட்டுவோம். வெட்டி எடுத்து நீ சமைக்கிறோம். இந்த கொழுப்பு இறைச்சி, கொழுப்பு வெட்டிட்டு பாப்போம். இப்ப இறைச்சி எல்லாம் நான் எலும்பு கொத்துறேன். கொத்தி முடிஞ்சு. ஊர்கோழி தானே கொஞ்சம் நாட்டுக்கோழி. இந்த ஒரு புட்டி பாய்லர் கோழி இருந்தால் இப்போ எலும்பு கஞ்சியால் பிச்சு எடுக்கலாம். இதில் வந்து அப்படி இல்லை. இவ்வளவு இறைச்சியும் வரும், 1 கிலோ கூட வரும். அது வந்து கொழுப்பு. மாத கணக்காயிடுது நாட்டுக்கோழி வச்சு எத்தனை மாதம் இருக்கும்? 5 மாதத்துக்கு மேலே வரும். 5 மாதம் வரும். சரி, நாங்கள் கழுவிட்டு சமைப்போம். முதல் சமைக்கிறது பார்ப்போம். அவ்வளோதான் கொழுப்பு. அப்படி இருக்கு பார்த்தீங்களா கொழுப்பு. இந்த கொழுப்பு தான் நிறைய இருக்கு. இறைச்சியே கொழுப்பு தான். இந்த இறைச்சி கொழுப்புல தான் நாங்கள் போட்டு வதக்க போகிறோம். ஓகே, பொறுமை எடுத்து வைப்போம். அது பிரச்சனை இல்லை, கழுவிட்டு எடுக்கலாம். கிடையாதானே? ஓகே, கழுவி போட்டு ஒரு தண்ணியில தானே கழுவுவோம். ஒரு தண்ணி தான் கழுவுவோம். ரெண்டு மூணு தான் கழுவினோம்னா இறைச்சியில ஒன்றுமே இருக்காது வந்து. ஓகே, இப்போ கழுவி நாங்கள் இந்த மஞ்சட்டியை போடுவோம். வாடி அரிசி கழுவோம். பிள்ளைஞ்சிட்டு மஞ்சட்டியை போட்டு இப்படி கொழுப்பு தான் மஞ்சள் இருக்கு. சரியான கொழுப்பு. இந்த கப்பு ஒரு இறைச்சி கறியோட ஒரு குட்டி வந்தேன். எனக்கு புரோயில விட இந்த கோழி தான் பிடிக்கும். நீங்கள் முதல்ல சாப்பிட்றது இல்லையே? பெருசாக சாப்பிட்றது இல்லை. என்ன செய்யறதுன்னு சொல்லி கடை வழியை வேணால் சாப்பிட்றதா. ஆனால் இந்த கோழி வேறு லெவலில் இருக்கு. எலும்பு சும்மா அந்த மாதிரி இருக்கு. பதக்கம் கோழியில் இந்த விலைக்கு என்ன விலை? 3500 ரூபா ஒரு கோழி, நாட்டுக்கோழி. இறைச்சி வந்து வழியாக கழுவி எடுத்தாச்சு. இனி வந்து சமைப்போம். சும்மா கம வாசத்தோட சமைப்போம். வேற லெவல்ல சமைப்போம். ஓகே, நாங்கள் இப்போ நாட்டுக்கோழி இறைச்சி வந்து சமைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், சட்டி எடுத்து முதல்ல அடுப்பில் வைப்போம். வந்து சட்டி வந்து நல்ல வடிவாக காயட்டும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் நம்ம இறைச்சிக்கறி சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கேன். இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இறைச்சின்ற கொழுப்பு. இப்போ நாங்கள் இதை போட்டு உருக்க போகிறோம். இதைத்தான் போட்டு வதக்க போகிறோம். இது உருக்கி அந்த எண்ணெய் காணாட்டி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம். இல்லாட்டிக்கு நாங்கள் இதிலேயே வெங்காயத்தை வதக்கி எடுப்போம். செத்த மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிறேன். தேங்காய் பால் மட்டும் கொண்டு வரையில. சரி, அதெல்லாம் கொடுத்தோம் வந்து கறி சமைக்க ஒரு கிட்ட. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, கொழுப்பை வந்து
சட்டிக்குள்ளே போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொழுப்பு வந்து எங்களுக்கு காணாது வெங்காயம் பொரியிறதுக்கு. அதுக்காண்டி கொஞ்சம் தேங்காய் விடுவோம். கொஞ்சம் முட்டா காணும். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் வெங்காயம், அது செத்த மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட போகிறேன். போட்டு வடிவாக வதக்கி எடுக்கணும். வெங்காயம் வந்து பொரியும். கொழுப்பு வந்து காணா பார்த்தீங்களா, இறைச்சியாக தான் இந்த கொழுப்பு வந்து அவிய கரை இந்த கொழுப்பு நல்லா வெங்காயம் பொரியட்டு. அதோட வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம். இதுக்கு வந்து ரம்பையிலையும் போடலாம். இந்த ரம்பையில போய் போடுறதுக்கு இல்லை, அதில் வந்து நாங்கள் ரம்பையில் போடலை. கிண்டி விடணும். நல்ல வடிவாக வெங்காயம் வந்து பொரியணும். கொழுப்புண்ட வாசம் வேறு லெவலில் இருக்கு. அப்போ கொழுப்புண்டா அப்படியே அந்த வெங்காயம் இந்த கொழுப்புலேயே நல்ல வடிவாக வதங்கும். கொழுப்பு காணாம். நல்ல வடிவாக அடுப்பெல்லாம் எரியுதானே? நல்ல எரியுது அடுப்பு. இன்றைக்கு நிறைய மாதங்களுக்கு பிறகு நாங்கள் நீண்ட நாட்கள் பிறகு நீண்ட மாதம்னு சொல்லலாம் நாட்டுக்கோழி வாங்கி. எங்கட ஊர்ல வந்து ஊர்கோழி என்னன்னு சொல்றதா, நான் கூடுதலா இல்லை நாட்டுக்கோழி தான் சொல்லிடுறேன். வேணாம், ஊர்கோழி வேறு லெவலில் இருக்குங்க அந்த இறைச்சி. ரூவிக்கு வந்து ஊர்கோழி இறைச்சி தான் விருப்பம். பாய்லர் சாப்பிட மாட்டா, காட்டுறச்சி சாப்பிட மாட்டா, எதுவும் சாப்பிட மாட்டான். மற்றது மீன் வகையில் வந்து பேர மீன் சாப்பிடுவோம். பேர மீன், நண்டு, கணவாய், கொழுப்பெல்லாம் கரைஞ்சி கொழுப்பு. வெங்காயம் வந்து நல்லா பொறி போட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் போட்டிருப்பேன். பெரிய வெங்காயத்துலேயும் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தில் பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் சின்ன வெங்காயம். இப்போ வெங்காயம் வந்து விளையாடிட்டு சரியா 450 500 போகுது. மழை காலம் தானே, இப்போ வெங்காயம் இல்லை. நல்ல வெங்காயம்லாம் நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இறைச்சியாக போடுவோம். இதான் எங்களுடைய நாட்டுக்கோழி இறைச்சி. ஒரு வாசனை வந்து அப்படி மூக்கு திளைக்குங்க. இதோட வந்து தேவையான அளவு உப்பு, அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு மிளகாய் தூள். கலந்து வாசம் உண்டா அப்படி தான் எனக்கு. அது நாட்டுக்கோழி இறைச்சியாண்டா இப்படி இருக்குமே, வேறு லெவலில் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பால். இப்போ வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் மூடி வைக்க போகிறேன். அப்போ தான் இறைச்சி வந்து நல்லா அவியும் அந்த இறைச்சி விடுற தண்ணியில். அதால் வந்து நான் இப்போ மூடி வைக்க போகிறேன். இப்போ வந்து இறைச்சி வந்து நல்லா அவியுதுன்னு சொன்னால் அந்த இறைச்சிலேருந்து தண்ணி வந்து நிறைய விடும். அந்த தண்ணியிலே வந்து அந்த தூளும் உப்பும் சேர்ந்து நல்லா அவியும். அது அப்புறம் தான் நாங்கள் பால் விடணும். இப்போ வந்து இறைச்சி வந்து நல்லா அவியட்டும். அப்போ எவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் விட்டு நல்லா அவியணும். இந்த தண்ணி வந்து நல்லா வத்தினா அப்புறம் தான் நாங்கள் தேங்காய் பால் விடணும். இப்போ வந்து நல்லா அவியட்டும், மூடி விடுவோம்.
பார்ப்போம். தண்ணி வத்திட்டோம். நல்லா தண்ணி விட்டு அவியுதானே நல்லா அவியட்டு. இது வந்து ப்ரோயிலர் இறைச்சி மாரி இல்லை, சரியா ரஃப்பாக தான் இருக்கும். நாட்டுக்கோழி இறைச்சி தானே, கொஞ்சம் அவியும் நல்லா. அவியும் இப்போ பாய்லர் இறைச்சின்னா பக்கம் அவிஞ்சிடும், இது வந்து பக்கம் அவியாது. அடுப்பு வந்து நல்லா எரியுது. இறைச்சி வந்து வத்திட்டு பாருங்க, தண்ணியெல்லாம் நல்ல வடியாக வத்திட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தேங்காய் பால் விட போகிறோம். இப்படி பால் விடாமல் இப்படி சாப்பிட அப்படி இருக்கும். இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம பால் விடுவோம். பாலை விட்டேனே அவைய என்ன சொல்லுவா அப்படி படம் கொழுப்பு 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 இனி நல்லா கொதிக்கட்டும். இறைச்சியும் பாலும் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வேற சூப்பராக தான் இருக்கு. இனி வழியாக மூடி விடுங்கோ. மூடி விடக்கூடாது, பால் பொங்கிடும். பால் கொதிச்சா அப்புறம் மூடுவான். சொல்லி வேணும், பால் விட்டு தூள் போட்டால் பொங்காதண்டு. அது நாங்கள் தண்ணி விட்டு அவிய வச்சுட்டு இருந்தாங்க, பால் பொங்கும் பக்கன்னு திளப்பா. குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வருது பாருங்க. அப்படி பால் நல்லா மேலால சூப்பராக கொதிச்சு கொண்டு வருது. நல்லா கொதிச்சுட்டு இன்னும் கொதிக்கணும், என்ன கொதிச்சு வத்தணும் வரி நல்லா வத்தணும். நல்லா வத்தட்டு என்ன வெள்ளையா இருக்கு, தூள் காணாதோ காணும். அது ஏன் சொல்லுங்க வெள்ளையா இருக்கு, தலைப்பால் விட்டது தானே. இப்போ மேலால வந்து பால் வந்து மிதந்து கொண்டு இருக்குது, இன்னும் கொதிச்சு கொண்டு போக கணக்காக வரும் தூள். ஓகே, வந்து நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் இனி என்ன செய்ய போறோம்டா, மூடி வைப்போம் கொஞ்சிட்டு. சரிம்மா, ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். ஓகே, நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இப்போ வந்து தூள் வாணுமோன்னு சொல்லி நான் பார்க்க போறேன். சூப்பராக தூள் வாணும் பாருங்க, எப்படி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அது சொன்னா பால் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு போக சேர்ந்து தூள் கலர் வந்து தெரியும். இனி இறைச்சி வந்து என்ன செய்யணும், நல்லா வத்தணும். இன்னும் வத்த நல்ல கலராக வருமே, வத்த நல்ல கலராக வரும். நான் கொஞ்சம் வத்த விடுவோம். ஓகே, அப்படி இருக்கு இறைச்சி. ஒரு பார்க்க ஆசையாக இருக்குது. எப்படா முடியும் வத்த வண்டி இருக்கு எனக்கு. ஓகே, நல்லா வத்தட்டு நாங்கள் மூடி வைப்போம். அடுப்பு வந்து நல்ல செமையாக எரிஞ்சோன்றது தானே. கவனம், கை சுட்டு விட்டுரும். ஓ, எப்படி கொதிக்க நினைக்கிறீங்க காரி பார்ப்போம். எரியிற நெருப்புக்கு கிட்ட கொண்டு இல்லாது கமராக தான் பிடிச்சி வச்சிருக்கோம். ஏன்டா அவ்வளோத்துக்கு எரியுது. இப்போ நாங்கள் என்ன சேர்க்க போகிறோம்னா, இறைச்சி சரக்கு தூள். இதுக்கு வந்து கருவா, மற்றது பெருஞ்சீரகம், இது வேற என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இறைச்சி சரக்கு தூள் பேக்கெட் வாங்கி நல்ல வடிவாக இடித்து தூளாக்கி வச்சுருக்கோம். இப்போ அதை தான் நான் சேர்க்க போகிறேன். இந்த பேர் மதியத்துக்கு ஒரு வேட்டை ஒன்று இருக்குது, கொஞ்சம் வாசத்துக்கு. இப்போ நாங்கள் மூடி வைப்போம். கிண்டி விடையில அது கிண்டத்தில் அப்படியே மூடி வச்சு விட்டா நல்ல வாசனை. இறைச்சி வந்து ரெடி ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் வத்தணும், அதுக்காண்டி மூடி வச்சுருக்கேன். கறி வந்து ரெடி. ஏன்னு சொன்னால் வாசம் வந்து மூக்க துளைச்சி கொண்டு இருக்கு. நான் திறந்து பார்க்க போகிறேன்னா, அந்த மாதிரி தான் இருக்குது. மொத்த கண்டு கலர் இருந்தால் அப்படி தான் இருக்குது. கறி செம்மையாக இருக்கு இறைச்சி, எப்படி செம்மையாக இருக்குது. நாங்கள் இறக்குவோம். ஓகே, சூப்பரான நாட்டுக்கோழி இறைச்சி வந்து ரெடி ஆகிட்டு. இனி ஒரு புடி தான், ஒரு புடி உண்டு. இப்போ இதில் இருந்து நாங்கள் பிடிக்க போகிறோம். இப்போ முதல் இறக்குவோம். ஓகே, சரி, இப்போ வந்து நாங்கள் கறி இறக்குவோம். கறி வந்து ரெடி ஆகிட்டு ரூவி. ஓகே, வச்சுட்டு எப்படி இருக்காது அந்த மாதிரி தான் இருக்க போது. இப்போ நான் சாப்பிட போகிறோம். கறியை பார்ப்போம் எப்படி இருக்குது. வடையை சூப்பராக அவிஞ்சிட்டு இருக்காது.
ஓகே மூடி வச்சுட்டு சோறு போட்டு வந்துடுவோம். ஓகே சரி ஓகே வந்து நாட்டுக்கோழி இறைச்சி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். கறியை ஊற்றுங்கோ. ஓகே ஓகே இப்போ சாப்பாடு நம்ம போட்டாச்சு. நான் சாப்பிட போகிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு பச்சரிசி சோறும் நாட்டுக்கோழி இறைச்சியும் அதோட பொரியல். இதை பொரிச்சு நீங்கள் இது கொஞ்சம் இறைச்சி எடுத்து பொரிச்சேன் நான். ஓ நான் உங்களை போய் வேறு கடையில் அதுவும் செய்திருக்கீங்க இல்லையா? ஓகே இப்போ இதைத்தான் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். என்ன ரூபி வந்து ரெடி ஆகிருக்கு சாப்பிடுது. சாப்பிடுங்கோ. அப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். வேற லெவலில் இருக்கு சாப்பாடு. திருப்பி எப்படி இருக்குது சாப்பாடு? சாப்பாடு வந்து வேறு லெவலில் இருக்குது. சரியான உழைப்பாக கறி அந்த மாதிரி தான் எனக்கு இறைச்சி. ஏன்னா நான் சாப்பிட்றது தானே நல்ல மாதிரி இருக்கும். ஓகே இப்போ நானும் வாரம் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நானும் வந்து சாப்பிட்டா தான் தெரியும் ரூபியில் சமையல் எப்படி இருக்குது, இறைச்சி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் போய். ஓகே நாங்கள் இப்போ சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்த்துருங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. இறைச்சி எடுத்துவாங்க எலும்பா எப்படி இருக்கு? உழைப்பாக இருக்கு. எனக்கு சரியா நல்ல காரமாக இறைச்சி கறி என்ன உழைப்பாக தான் இருக்கும். இறைச்சி கறி வேறு ரகம் வேறு டேஸ்ட். நல்லா இல்லையா? நல்லா இருக்குது. சோத்துக்குள்ளே சாப்பிட்டு பார்ப்போம். நான் சாப்பிடுவேன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோறோட சாப்பிடுங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல காரமாகவும் இருக்குது. இதே போல் நீங்கள் வந்து கோழி இறைச்சி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. நாட்டுக்கோழி இறைச்சி ஏன்னா ப்ராய்லரை விட ஊர்கோழி தான் வந்து டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கும். எல்லாருக்கும் கூடுதலாக பிடிக்கும். இந்த ஊர்கோழி தான் கூடுதலாக எல்லாருக்குமே பிடிக்கும். இறைச்சியும் வந்து ரஃப்பாக இருக்குது. நாங்கள் ப்ராய்லர் சாப்பிடக்க ஈஸியாக வந்து அது வந்து கரையக்கூடிய தன்மையாக இருக்குது. இது வந்து கறியில் வந்து கரையாது இந்த இறைச்சி. மற்றது எவ்வளவுதான் அவிஞ்சாலும் கரையாது இந்த அவிரத்துக்கும் கொஞ்சம் நேரம் வேணும். நேரம் வேணும். இது கொஞ்சம் ரப்பாக இருக்குங்க இறைச்சி வந்து நாட்டுக்கோழி இறைச்சி. அதனால் கொஞ்சம் நேரம் வேணும். இதே போல் நீங்களும் நாட்டுக்கோழி உங்களுக்கு கிடைச்சா சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. வேறு லெவலில் இருக்கு. இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். மறக்காமல் எங்களோட சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்கணுனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலை. நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்குதுங்க. இன்னுமே நாங்கள் உங்களோட ஆதரவை வந்து எதிர்பார்க்கலாம். இதே சப்போர்ட்டை வந்து நீங்கள் எப்போ வந்தாங்க. ஓகே நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றோம். பாய் பாய்.